எவ்வளவு நெருக்கடிகள் அழுத்தங்கள் கொடுத்தாலும் அவர்கள் கொடுக்கிற அழுத்தங்கள் எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்துமே ஒழிய அச்சைப்படுத்தாது, ஒருபோதும் அச்சப்படுத்தாது. அச்சத்தை கைவிடு, இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு என்று போதித்த எங்களுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வழியில் துணிந்து பயணிக்கிற வீரர்கள் நாங்கள் எங்கள் மொழியை, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற எமது தாய்மொழியை மீட்சி வர வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். நீங்கள் பார்க்கிறீர்கள், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் நமது முன்னவர்கள், மூதாதையர்கள். இப்போது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கிறதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய கடைகளில் விளம்பர பலகையில் கூட நம் தாய்மொழி இல்லை. தமிழ் எழுத்து இருக்கும், ஆனால் ஆங்கில உச்சரிப்பு இருக்கும். அது ஒரு புது மொழி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நம் தாய்மொழியை நம் கண்முன்னே சிதைந்து அழிவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் தாய்மொழி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 ஆண்டுக்கு முன்பு கன்னடர்களாக மாறினார்கள். பிறகு 1600 ஆண்டுக்கு முன்பு தெலுங்கர்களாக மாறினார்கள். வெறும் 500 ஆண்டுக்கு முன்பு 15ஆம் நூற்றாண்டிலே மலையாளிகளாக மாறினார்கள். பிறகு துளுவர்களானார்கள். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவே என்று பாட்டு இருக்கு. இப்போது நாம் 90 விழுக்காட்டுக்கு மேலாக ஆங்கிலம் கலந்து கலந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். என் கையில் இருக்கிற இந்த சின்னத்தை கூட ஒலி வாங்கி என்று தூய தமிழிலே சொன்னால் என் மக்களுக்கு புரியாத ஒரு நிலைமை. இதை மைக் என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. இப்படித்தான் மொழி சிதைந்து அழிந்து நாம் அழிந்தோம். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். பிறகு மற்ற இனங்களெல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சார்டும் மார்டினும் தங்கள் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி இமயவரை பரவி இருந்த ஒரு இனம் இன்றைக்கு காலடியிலே குறுகி சிதைந்து அதிகாரமற்ற அடிமைகளாக வாழ காரணம் என்ன? நாம் அடிமைகள் என்பதை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். தன் தாய் நிலத்தில் தன் தாய்மொழியில் படிக்க முடியாது, பேச முடியாது, படித்தால் வேலை கிடைக்காது என்கிற நிலை இருக்குமானால் அந்த இனம் உலகத்தில் மிக மிக கீழான அடிமை இனம். நாம் சாதி அடிமை, மத அடிமை, மத போதை அடிமை, ஆங்கில அடிமை, எல்லாவற்றிற்கும் அடிமையாக இருக்கிறோம். இந்த நிலையிலிருந்து மீள மற்ற இனங்களைப் போல பெருமையோடு வாழ நமக்கென்ற அரசியல் அதிகாரம் வலிமை அவசியப்படுகிறது. இந்திய கட்சிகள் காங்கிரஸ், பாரதிய ஜனதா எதற்காக தமிழர் நாட்டிற்கு வேண்டும்? யாராவது ஒருவர் இதற்காக, இந்த ஒரு காரணத்திற்காக தமிழ்நாட்டிற்கு இது தேவை, இந்த கட்சிகள் தேவை என்று சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் மொழிக்காக நிற்பார்களா? உங்கள் உரிமைக்காக என்றைக்காவது நின்றிருக்கிறார்களா? எதற்காகவாவது? கல்வி மாநில உரிமை, மாநில பட்டியலிருந்து அதை பொதுப்பட்டியலுக்கு எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு அவர்களிடத்திலே அனுமதி வாங்கினால்தான் நீங்கள் மருத்துவக் கல்லூரி திறக்க முடியும். உங்கள் தாய் நிலத்தில் வழக்காடு மன்றத்தில் உங்கள் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை பெற முடிந்ததா? ஆனால் பீகார், ராஜஸ்தான் அங்கெல்லாம் அவர்கள் தாய்மொழியில் வழக்காடுகிறார்கள். ஒரு வழக்காடுகிற உரிமை கூட இல்லை. உங்கள் இறைவன், உங்கள் கடவுள், உங்கள் தெய்வம், கட்டியவன் கோயிலை கட்டியவன் நமது முன்னவர்கள். நம் இறைக்கு முன்பு நம் தாய்மொழியில் நாம் வழிபாடு செய்ய முடியாது. அங்கே தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருப்புகழ் எதுவும் பாடப்படாது. 12 திருமறைகள் ஓதப்படாது.
தாய்மொழியில் வழிபாடு இல்லை, தாய்மொழியில் வழக்காட முடியாது, தாய்மொழியில் எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிவிட்டால் ஒரு இனம் எப்படி வாழும் என்கிற கேள்வியை நீங்கள் பார்க்க வேண்டும். வரலாறு நெடுகிலும் நீங்கள் பயணித்து பாருங்கள், எத்தனை மொழிகள் சிதைந்த அழிந்திருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு என்று. புத்தன் பேசிய பாலி மொழி எங்கே? சமணர்கள் பேசிய பிராகிருத மொழி எங்கே? இன்று நம்முடைய தமிழ் எங்கே? சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குக என்று ஒவ்வொரு மடத்திலும் எழுதியிருக்குது. சைவ மடங்கள் இருக்குது, தமிழ் எங்கே இருக்கிறது? தாய்மொழியை சிதைந்த அழிய கொடுத்த இனம் வரலாற்றில் வாழாது. இந்த சூழலில் நின்று கொண்டிருக்கிற தமிழ் பிள்ளைகள் நாங்கள் என் மொழியை மீட்டு, என் இனத்தை காத்து, என் நிலத்தை காத்து, அதன் வளத்தை காத்து, என் மக்களின் நலத்தை காக்க போராட துடிக்கிறோம். உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வலிமைப்படுத்தினால்தான் இந்த மண்ணும் மக்களும் பாதுகாப்பாக வாழ முடியும். காவிரி நதிநீர் உரிமையில் 450 டிஎம்சி தண்ணி வந்து கொண்டிருந்தது. காவிரி தஞ்சாவூர்ல வாழ்கிற விவசாயிகள் பிரச்சனை தானே, கன்னியாகுமரியில் வாழ்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று நீங்கள் எண்ணக்கூடாது. அது விவசாயி பிரச்சனை, இது மீனவன் பிரச்சனை, இது மாணவன் பிரச்சனை. இப்படி பார்ப்பதான் இந்த இனத்துக்கு பிரச்சனை. இது என் இனத்தின் பிரச்சனை, என் நிலத்தின் பிரச்சனை என்று என்னைக்கு நாம் திரள்கிறோமோ எழுகிறோமோ அன்னைக்குத்தான் மீள்வோம், வாழ்வோம். தமிழ்நாட்டில் பாதி மாவட்டங்களுக்கு குடிநீராக காவிரி நதிநீர் தான், வேளாண்மைக்கு மட்டுமல்ல. அந்த காவிரி என்பது நமது உரிமை. நீங்கள் இப்படி பாருங்களேன், அவரவர் நிலத்தின் வளம் அவரவருக்கு என்றால் முல்லை பெரியாற்றின் நீரின் வளம் கேரளாவிற்கு, காவிரி நதிநீரின் உரிமை கர்நாடகர்களுக்கு என்றால் என் நிலத்தின் வளம் எனக்குத்தானே. நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் 66,000 ஏக்கர் அங்கே உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரம் எல்லா மாநிலங்களுக்கும் செல்கிறது. நிலம் என்னது, வளம் என்னது. வீட்டை இழந்து, விளை நிலங்களை இழந்து நான் இந்த பொது சொத்தாக அந்த நிலத்தை நாங்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறோம். அங்கே உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரம் நாடெங்கிலும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு என்றால் என்னுடைய நிலத்தில் எடுக்கக்கூடிய நரிமணம் பெட்ரோல், இடிந்தகை அணு உலையில் தயாரிக்கப்படுகிற மின்சாரம் அழிவு எனக்கு, மின்சாரம் எல்லாருக்கும். அப்படின்னா அவரவர் வளம் அவரவருக்கு என்றால் எங்களின் வளம் எங்களுக்கு என்று நாங்கள் வந்தால் தேசிய ஒற்றுமை, இறையாண்மை இதெல்லாம் எங்க இருக்கும்? எங்கே இருக்கும்? காவிரியில் எனக்கான நதிநீர் உரிமையிலே காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க முடியாது தமிழ்நாட்டிற்கு. தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க நாங்கள் முட்டாள்களா என்று கர்நாடகாவை ஆளுகிற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பெருமக்கள், அதுவும் முதல்வரும் துணை முதல்வரும் கட்சிக்கிறார்கள். ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கு தர முடியாது என்று அவர்கள் சொல்லும் போது ஒரு ஓட்டை தண்ணீர் வர மறுக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு, அதன் ஆட்சிக்கு நாங்கள் ஏன் போட வேண்டும் என்று தமிழ் மக்கள் முடிவெடுக்க முடியாதா? பின்னுக்கடியா? அந்த முடிவை தமிழர்கள் எடுக்க வேண்டிய தேர்தல் இது. ஒரு சொட்டு தண்ணி தராதவர்களுக்கு திமுக 10 சீட்டு கொடுத்திருக்கு. 10 சீட்டு. தண்ணி தர மறுக்கிற உன்னோட கூட்டணி இல்லை, என் நிலத்தில் ஒரு ஓட்டில்லை, சீட்டில்லை என்று சொல்ல துணிவு கிடையாது. அப்படி இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு செலுத்தி காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுங்க. 840 மீனவனை இந்திய கடலுக்குள் வைத்து சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். படகை பறித்து ஏலம் போடுகிறார். படகை சொந்த நாட்டு மக்களின் படகை பறித்துக் கொள்வதை தடுத்து காப்பாற்ற முடியவில்லை. உலகின் வலிமை மிக்க கடற்படை ராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்கிறது என்கிறார்கள். யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அங்கே கப்பல்கள் நிற்கிறது, போர்க்கப்பல்கள்? அந்த பாதுகாப்பு பணியை யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? என்னுடைய மீனவ சொந்தங்களை சிறைபிடிக்கும் போது தடுத்து காப்பாற்றியதா இந்திய கடற்படை ராணுவம்? என்னுடைய மீனவர்களை சுட்டுக் கொண்டு போது தடுத்து காப்பாற்றியதா? என்னுடைய வலையை கிழித்து வீசிய போது, என் படகை பறித்து அரசுடைமையாக்கி ஏலமிடுகிற போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. எத்தனை ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இன்னும் இலங்கை சிறைக்குள்ளே. இதை தடுக்க பாதுகாக்க ஒருவர் இல்லை, ஒருவர் குரல் எழவில்லை. காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கச்சத்தீவை மீட்பதில் நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு அரசு வழக்கு போடும் உச்ச நீதிமன்றத்திலே.
ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆண்ட பாரதிய ஜனதாவும் பதில் மனு போடும். கச்சத்தீவை கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. கச்சத்தீவை எனக்கென்று வைத்தால் கடல் எல்லை தூரம், கச்சத்தீவை அவனுக்கு கொடுத்துட்டால் அவனுக்கு கடல் எல்லை தூரம். எல்லை தாண்டி வருகிறான் என்று மீனவனை சிறைபிடிப்பது, அடிப்பது, வளைப்பது, சித்திரவதை செய்வது, சுட்டுக் கொள்வதென்றால் கேரளாவில் இருந்து மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறார்களா இல்லையா? இந்த கேள்வியை எழுப்பி பாருங்கள். போகிறார்கள். ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை? ஏன் அவர்கள் தாக்கப்படுவதில்லை? ஏன் அவர்கள் படகுகள் பறிக்கப்படுவதில்லை? ஏன்? அவனை அந்த மண்ணின் மகனே மானமுள்ளவன் ஆள்கிறான். அதனால தொட பயப்படுறான். உங்கள் பிள்ளைகள் எங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தால் ஒரு மீனவனை சிங்களன் தொடுவானா? தொட முடுவானா? எங்கள் தலைவன் அந்த நிலத்திலே தன் படையோடு நிற்கிற போது மீனவர்களுக்கு இவ்வளவு இடையூறு இருந்ததா? இவ்வளவு சிக்கல் இருந்ததா? இலங்கையை முழுக்க முழுக்க சீனா ஆக்கிரமிச்சு நிற்கிறது. இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு நல்லதா? கச்சத்தீவு வரை காலெடுத்து வைத்து நிற்கிறான் சீனன். எங்கள் தலைவன் அந்த நிலத்தில் நிற்கிற வரை ஒரு சீனன் ஊடுருவி நீங்கள் பார்த்ததுண்டா? மீனவர்களுக்கு இந்த பாதிப்பு வந்ததுண்டா? கேட்க மாட்டார்கள். காவிரியில் தண்ணி தர முடியாது என்ற காங்கிரஸுக்கு உங்கள் ஓட்டு, அதை பற்றி வாயே திறக்காமல் இருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு உங்கள் ஓட்டு. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுடைய கருத்து கேளுங்கள். கச்சத்தீவில் உங்கள் கருத்து என்ன? ஒண்ணு இருக்காது. முல்லை பெரியாற்றில் உங்கள் நிலைப்பாடு என்ன? ஒண்ணும் இல்லை. கச்சத்தீவு மீட்பில் உங்கள் நிலைப்பாடு என்ன? நாங்கள் வந்தால் கச்சத்தீவு மீட்கப்படும் என்று சொன்னார்கள். 2014 மாண்புமிக்க ஐயா முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது விவசாயிகள் விளைய வைக்கிற பொருளுக்கு உரிய விலையை, அகவிலையை நான் உறுதி செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். 24 வந்துட்டது, 10 ஆண்டுகள் போயிட்டது. அதே விவசாயி அதே கோரிக்கை வைத்து இன்றைக்கும் டெல்லியில போராடி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஒரு நாட்டில் வேளாண் குடிமக்கள் வீதிக்கு வந்தால் அதன் நாடு இல்லை, சுடுகாடு. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது, வளருது. ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வீதியில் வந்து நிற்கிறான் என்றால் அவன் அவனுக்காக நிற்கவில்லை, நமக்காக, நமக்கு உணவளிக்க அவன் வீதியில் நிற்கிறான். கேட்க நாதி இல்லை. வீதியில நிறுத்தியவர்களுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு மறுபடியும் வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து இதே அடிமை வாழ்க்கை தொடர போகுதா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், கற்றறிந்த இளைய தலைமுறை பிள்ளைகள், உலக அரசியலை உற்று கவனிக்கிற என் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து தெளிந்து இந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதற்கு? நான் தூய உள்ளத்தோடு சேவை செய்வேன் என்கிற மனம் இருந்தால் போதும். எங்களிடத்தில் பணம் இல்லை. ஆனால் எந்த நம்பிக்கையில் நிற்கிறோம்? உண்டியல் ஏந்துகிறோம், கையேந்தி பிச்சை எடுக்கிறோம். திரள்நிதி திரட்சியில் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்கள் என்று அதில் அவர்கள் போடுகிற 1000, 2000 அந்த காசை வச்சுதான் தேர்தல் எதிர்கொள்றோம். தேர்தல் பத்திர குழலிலே காசு வாங்கியதிலே ஒரு அரசியல் இயக்கம் ₹1 விட வாங்காமல் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதிகமாக வாங்கிய கட்சி பாரதிய ஜனதா. எங்கெல்லாம் இடி ரைடு போச்சோ, அமலாக்கத்துறை சோதனை போச்சோ, அந்த முதலாளிகளிடத்தெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. இல்லைன்னு சொல்லு 6650 கோடிக்கு மேல பணம். நான் வந்தா ஊழலை ஒழிச்சிருவேன், கருப்பு பணத்தை ஒழிச்சிருவேன். எங்க ஒழிக்கிறதா? அவன்கிட்ட வாங்கி ஒழிக்கிறதா? அவன்கிட்ட வாங்கி ஒழிக்கிறதா? எப்படி ஒழிக்கிறது? பாகிஸ்தான்ல இருக்கிற நிறுவனத்திற்கு காசு வாங்கியிருக்கு. அதுவும் புல்வாமா மாவட்டத்தை தாக்குதலுக்கு பிறகு. அதுக்கு அடுத்தபடியா அம்மா மம்தா வாங்கியிருக்காங்க. அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் திமுக. எப்படி கட்சி நடத்துது? ஒண்ணு போத பொருள் வித்தவன்ட்ட, இன்னொன்னு லாட்சி வித்தவன்ட்ட காசு வாங்கி கட்சி நடத்துது. ஆட்சி சாராயத்தை நடத்துது, டாஸ்மாக் காசு வச்சு நடத்துது. 39 உறுப்பினர்களை கொடுத்திருக்கோம். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்பட 39 உறுப்பினர்கள், நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள். 39 உறுப்பினர்களை கொண்டு போய் இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைக்கு குரல் எழுப்பியது, பேசியது, பதிவு செய்த கருத்துகள், இந்த மண்ணு மக்களும் எதிர்கொள்ற சிக்கல்களுக்கு ஒன்று கிடையாது. மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்ததை பெருமையாக பேசியவர்கள் இவர்கள். மக்கிய மரக்கழிவில் இருந்து சிங்கப்பூர் எடுக்கிறது மீத்தேனை, பயோகேஸை. அப்படி நீங்க எடுத்துக்கொள்ள முடியாதா?
ஆடு மாட்டு கழிவு மனித கழிவில் இருந்து பயோகேஸ் தயாரிக்க முடியாதா? முடியும். பிறகு அதற்கு பூமி தாயின் ஈரக்குலையை சிறுநீரகத்தை இதயத்தை அறுக்கிறீர்கள். ஆழ குழாய்களை போட்டு எதற்காக தோண்டி தோண்டியும் தாயை காயப்படுத்தீர்கள் என்று கேட்டால் பதில் இருக்கார். அணு உலை இல்லை என்றால் மின்சாரத்தில் எப்படி தண்ணீரை அடைவீர்கள்? அறிவார்ந்த தமிழ் பெருங்குடி மக்களே, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? இல்ல அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? அணு குண்டு மேல் அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் ரெண்டு ஒண்ணுதான். நான் சொல்லல, அணு விஞ்ஞானியே சொல்றான். உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாதுங்க. எப்படி இதை கண்டுபிடிச்சிட்டு நோபல் பரிசு உலகம் கொடுக்கிறான் பாருங்க. இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த அணுவை கண்டுபிடிச்சிட்டு இது பேராபத்தை விளைவிக்கும், உலக மக்கள் எல்லாம் நம்மளை திட்டுவாங்க தன் பேர்ல ஒரு விருது அறிவிச்சுட்டு போனான் ஆல்பர்ட் நோபல். அந்த விருதை தான் நோபல் பரிசு உலகத்தை தலை சிறந்த பரிசுன்னு வாங்கிட்டு இந்த ஆபத்தை மறந்துட்டு அந்த பரிசை பாராட்டிட்டு நம்ம ஒரு ஏமாளி கூட்டம் தொடர்ச்சியா ஏமாந்து ஏமாற்றுவர்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. என் அன்பு தம்பி தங்கையிலே, அருமை பெற்றோர்களே, இம்முறை தெளிந்து துணிந்து வாக்கு செலுத்துங்கள் இந்த ஒளிவாங்கி சின்னத்தில். இந்த மைக் உலகத்தில் எண்ணற்ற புரட்சியாளர்கள் ஆகப்பெறும் கருத்துக்களை இதில் மூலமாகத்தான் வழங்கி புரட்சியை உருவாக்கினார்கள். அண்ணல் அம்பேத்கர், மார்க்ஸ், மார்ட்டின் லூதர் கிங், மால்கம் எக்ஸ், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, ஹோசிமின், எண்ணற்ற பெருமக்கள், பேரறிஞர் அண்ணா உட்பட அவர்கள் பேசிய மைக்கு தான். ஐயா எம்ஜிஆர், பெருந்தலைவர் காமராஜர், எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், இன்னொரு தாத்தா முக்கைய தேவர், எல்லாரும் பேசிய மைக். அது நாங்க காட்டுவோம் பாருங்க உங்களுக்கு. அவங்க எல்லாம் பயன்படுத்திய மைக், அவர்கள் வழி வழியே வந்த பிள்ளை என் கையில் இருக்கிறது. இந்த ஒலி வாங்கி இந்த மைக் என் சின்ன இல்லாம யாரும் ஓட்டு கேட்க போக முடியாது. என்ன என் மைக்கு முன்பு இருந்தா பேசி ஆகணும். அப்படி பார்த்தா எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அத அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என் உயிருக்கினிய என் உறவுகள், இந்த முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நாடாளுமன்றத்தில் என் தங்கையின் குரலை ஒலிக்க செய்யுங்கள். மரிய ஜெனிபர் அவர்கள் இளங்கலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்தவர். அவரும் அவருடைய கணவர் தீபக் சாலமன் என்னுடைய தம்பி, இருவரும் வெளிநாட்டிலே பணிபுரிந்தவர்கள். அந்த பணியை பெரிய சம்பளத்தை ஊதியத்தை இழந்துவிட்டு நாட்டுக்கு மக்களுக்கும் நல்ல அரசியலை உருவாக்கி உழைக்க வேண்டும். அரசியல் என்பது தூய தொண்டுள்ளத்தோடு ஆற்றக்கூடிய அரிய பணி என்பதை உணர்ந்து இங்கே வந்திருக்கிறார்கள். சாதி மதங்களாக நாம் நிற்க போகிறோமா, அதை கடந்து நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வுக்குள் திரளப் போகிறோமா? சாதியை பார்க்காது எதையாவது சாதிக்க பாருங்கள் என் தம்பி தங்கைகளே. மதத்தை கடந்து மனிதத்தை நேசியுங்கள். மனிதம் ஒன்றே ஆக புனிதமானது என்பதை உணர்ந்து மறுபடியும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ், காங்கிரஸ் விட்டா பாரதிய ஜனதா, ரெண்டு கர்மத்தை விட்டா உங்க பிள்ளைகள் நாங்கள் நாம் தமிழர் என்ற தேசிய இன உணர்வோடு இருக்கிறோம். இந்தியாவை யார் ஆள்றது? பிரதம வேட்பாளருக்கு என்ன பண்ணுவ? பிரதமரா இருந்தவர் எங்களுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். ஒன்னும் இல்ல. யாரு பிரதம வேட்பாளர்? என் நிலத்தில் நான் தான். இங்கே மோடிக்கோ ராகுல் ஐயாவுக்கோ ஓட்டு கிடையாது. ஐயா மோடிக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. ஐயா எம்ஜிஆருக்கு இருந்தது, ஐயா கருணாநிதிக்கு இருந்தது, அம்மா ஜெயலலிதாவுக்கு இருந்தது, ஐயா ஸ்டாலினுக்கு இருக்குது, ஐயா எடப்பாடிக்கு இருக்குது, அடுத்து உங்க பிள்ளை சீமானுக்கு இருக்குது. அதுக்கு தான் ஓட்டு. இங்க பிரதமர்லாம் யாரும் வைக்கல. யாரு பிரதமர்? யாரு பிரதமர்? மீனவர் படுகொலையா? முதலில் போய் இறந்தவன் என் இனம் சார்ந்தவன், என் ரத்த உறவு என்று எவன் கதறி துடிக்கிறானோ அவன் தான் என்னுடைய பிரதம வேட்பாளர். என்னுடைய நதிநீர் உரிமைக்காக எவன் களத்திலே நிற்கிறானோ, காவிரியோ கச்சத்தீவு மீட்போ முல்லை பெரியாற்று உரிமையோ என் நிலத்தின் வளத்தை களவும்போது தடுத்து போராடுகிறவன் எவனோ அவன் தான் என் நிலத்தின் பிரதம வேட்பாளர். பதவியில் இருந்துட்டா என்னை பற்றி எந்த கவலையும் வரல. இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் பெரும் வெள்ளத்திலே சென்னையிலும் தூத்துக்குடியில் நாங்கள் செத்து மிதக்கும் போது ஒரு எட்டு எங்களை பார்க்கல. ஒரு எட்டு, ஒரு முறை நாங்கள் இந்த நாட்டின் குடிகளா இல்லையே. அப்புறம் தேர்தல் வந்தா மட்டும் எங்க மேல எப்படி உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பாசம் வருது? ரொம்ப ஓவரா லவ் பண்றீங்களா? எப்படி தேர்தல் வந்தா மட்டும்? தேர்தல் வந்தா சிலிண்டர் விலையில 200 ரூபாய் குறையுது. தேர்தல் வந்தா எல்லாம் நடக்குது, குறையுது. பெட்ரோல் விலை குறையுது.
அதான் இது என்ன பெரிய பிரமாதம். ஒருத்தன் எனக்கு போட்டிருக்கான், கூப்பிட்டு பேசுறான், அண்ணே அண்ணே எங்களை எல்லாம் காப்பாத்தனே அப்படின்னு. என்னடா பிரச்சனை சொன்னேன். அண்ணே ஒரு பொட்டலை முதல்ல 1000 ரூபாய்க்கு வித்துச்சுனே கஞ்சா, இப்ப 9000. அண்ணே எங்களுக்கு கிடைக்காம 9000 விலையேற்றிட்டாங்கண்ணே, நீ குரல் கொடுத்தா கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்குன்னேன்றான். ஏடா விவசாய பிரச்சனைக்கு குரல் கொடுக்க சொல்ற மாதிரி சொல்றான். எப்படி இருக்கு பாருங்க. நாடெங்கிலும் போதை சீரழிவு, போதை சீரழிவு, கஞ்சா, ஆவின், கொக்கைன், ஏதாவது சொல்றான். ஸ்டாம்புங்கிறான். பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் 10வது படிக்கிற பிள்ளைகள், பல பிள்ளைகள் கர்ப்பமாக இருக்கிறார்கள். என்ன நடக்குது எல்லாமே பேராசிரியர்களாக ஆசிரியர்களாக வேலை பார்க்கிற என் தம்பி தங்கைகள் கதறி துடிக்கிறார்கள். பிள்ளைகள் நிறைந்த போதையோடு வகுப்புல வந்து உட்கார்றாங்க. எதையாவது செய்து காப்பாற்றாங்கிறாங்க. நான் அதைத்தான் சொல்றேன், எதையாவது செஞ்சு ஒரு ஓட்டை போட்டு நாட்டை மக்களை காப்பாற்றி விடுங்க, எங்களை ஜெயிக்க வச்சிருங்க. அதுக்குதான் சொல்றோம், போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டையும் நாங்க கெஞ்சறது. காரணம், வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம், அதை விற்று விடாதீர்கள். ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்தில்தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊடப்படுகிறது உடன் பிறந்தார்களே. எனவே இதை தூக்கி வீசுங்கள். 500 1000ற்கு மதிப்புமிக்க நம் உரிமையை வித்து விடாதீர்கள். ஒரு நாய்க்குட்டியின் விலை 25,000, ஒரு பன்னிக்குட்டியின் விலை என்ன, ஒரு கோழியின் விலை என்ன, என்ன விலை? அதுக்கு இருக்கிற மதிப்பு நமக்கு இல்ல. கழுத குட்டி கூட 10,000 இன்னைக்கு. அதுக்கு இருக்கிற மதிப்பு கூட நம் வாக்குக்கு இல்ல, நம் உரிமைக்கு இல்லை என்றால் பெருத்த அவமானகரமானது. எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு கொண்டு உங்களை நேசித்து நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடாது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரின் அன்பு தங்கை மரிய ஜெனிபர் அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். நாம் தமிழர். அது அவங்க திடீர்னு